சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு குழப்பம் இருக்குது. ஜனவரி மாதம் என்னென்ன திரைப்படங்கள் வெளியாக போகிறது. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட 4 திரைப்படங்கள் போட்டி போடுவதால் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசிக்கொண்டு வருகிறார்கள். அந்த 4 திரைப்படங்கள் என்னென்னா, முக்கியமாக சங்கர் அவர்களோட பேன் இண்டியா திரைப்படமான கேம் சேஞ்சர் திரைப்படம் வெளியாகிறது. அதுக்கப்புறமா விடாமுயற்சி, அதுக்கப்புறமா வீர தீர சூரன், அதுக்கப்புறமா பாலா அவர்களோட மணமகன். இந்த 4 பெரிய திரைப்படங்கள் ஜனவரி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகிறது அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதில் கேம் சேஞ்சர் திரைப்படத்துக்கு கண்டிப்பாக தமிழகத்தில் 200 ஸ்க்ரீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மணமகன் திரைப்படத்துக்கு 100லிருந்து 200 ஸ்க்ரீன் வரைக்குமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்துக்கு 600 ஸ்க்ரீன் தான் கிடைக்கும். ஸோ அப்போனா வீர தீரன் சூரா அது எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஜனவரி மாதம் தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போவது கிடையாது. அது தள்ளி போய் ஜனவரி 24ஆம் தேதி தான் வெளியாகிறது அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த 3 திரைப்படங்கள் கேம் சேஞ்சர், விடாமுயற்சி, வனமகன், இந்த 3 திரைப்படங்களை ஏதாவது ஒரு திரைப்படம் மீண்டும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் பல மடங்கு இருக்குது. ஸோ பெரிய போட்டியாக தான் இந்த வருடம் 2026 ஜனவரி பொங்கல் பண்டிகை இருக்க போகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் இந்த படங்களில் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.